டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் May 8, 2024. இன்றைக்கி வந்து May 5, இன்னும் 3 days தான் டைம் இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கில் எல்லா ப்ராசஸிங்ஸும் முடித்து பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் நம்ம இது வந்து ஏற்கனவே நமக்கு அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் தான், அதுதான் நம்ம இன்றைக்கி இன்ஃபர்மேஷனில் ஷேர் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் who want to fill the application form of GPAT 2024 can do it from April 19, 2024. April 19th ஸ்டார்ட் ஆகிருக்குது. The authorities will open the GPAT 2024 registration window at 3 PM. ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டுது. அது ஓப்பன் ஆகியே கிட்டத்தட்ட ஒரு 17 daysக்கு மேலே ஆகிட்டுது. அந்த அஃபிஷியல் வெப்சைட், the last date to fill the application form of GPAT is May 8, 2024. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும். ஏன்னா முதல்ல வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் நடத்துனது AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் NTA நடத்துனாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ நடத்துறது NBEMS, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் மெடிக்கல் சயின்சஸ். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு த அஃபிஷியல் நோட்டீஸ், த GPAT 2024 எக்ஸாமினேஷன் வில் பி எ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். CBT நம்ம ஏற்கனவே எழுதுவோம் இல்லையா, இப்போ நம்ம MRB எக்ஸாமினேஷன் எழுதியிருப்போம், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அண்ட் த மீடியம் ஆஃப் த பேப்பர் வில் பி இங்கிலீஷ் ஒன்லி, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தி டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் வில் பி 3 hours அண்ட் த GPAT 2024 எக்ஸாமினேஷன் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல தான், கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம நினைக்கலாம் NTA-லிருந்து NBEMS மாறினதுனால வேறு ஸ்கீம் ஏதோ மாறி இருக்கும் அந்த மாதிரி நினைக்கலாம். அப்படி இல்லை. ஸோ 3 hours டைம் டியூரேஷனில் ஆஸ் யூஸ்வல் 125 MCQ, நெகட்டிவ் மார்க்கிங்லாம் அதே மாதிரி தான், சேம் தான் இருக்கும். ஸோ மெயினாக நம்ம நெக்ஸ்ட் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன், இன்னும் 3 daysக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் May 8. டேட் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா June 8 எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக 1 monthக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.